வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சுடிதார் டாப்புக்கு ஸ்லீவ் 10 இன்ச்சு உயரத்துக்கு ரொம்ப ஈஸியான முறையில் கட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஓப்பனாக உள்ளது எதிர்பக்கமும் ஃபோல்டிங் பண்ணது நம்ம பக்கமும் வச்சுருக்கேன். இப்போது ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவில் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த 1.5 இன்ச் லைன்லேருந்து நம்மளுக்கு ஸ்லீவ் உயரம் எவ்வளவு தேவையோ அதை இந்த இடத்துல குறிச்சிக்கலாம். நான் 10 இன்ச்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு லைன் போட்டுட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போது ஸ்லீவ் உயரம் 5 இன்ச்சு உயரத்துக்கு சுற்றளவு எவ்வளோன்னு குறிச்சிக்கலாம். சுற்றளவு 5.5 இன்ச்சு இருக்குது. இந்த 5.5 இன்ச்சை இந்த இடத்துல குறிச்சிக்கலாம். 5.5யோட 1.5 இன்ச்சு சேர்த்தா 7 இன்ச்சு வரும். இந்த 7 இன்ச்சை இந்த இடத்துல குறிச்சிக்கலாம். அந்த 7 இன்ச்சில் 3.25 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். தையல் லைன்லேருந்து 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போது 10 இன்ச்சு உயரத்துக்கு சுற்றளவு 5 இன்ச்சு அந்த இடத்துல குறிச்சிக்கலாம். இப்போது ஸ்லீவோட சென்டர் பகுதியில் ஒரு 1.25 இன்ச்சு விட்டுட்டு ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த டாட்லேருந்து அந்த 3.25 இன்ச்சு டாட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைன் எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். 6.25 இன்ச் இருக்குது. 6.25ல் பாதி எவ்வளோன்னு இந்த மாதிரி மடித்து பார்த்துக்கலாம் டேப்பை. 3.25 ஒரு புள்ளி இருக்குது, அதை அந்த இடத்துல குறிச்சிக்கலாம். இப்போது அந்த லைனில் இந்த மாதிரி டிக் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது அந்த 3.25 இன்ச்சிலேருந்து சுற்றளவு 5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது அதிலேருந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். டிக் மாதிரி போட்டோம்ல, அது இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்லீவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சுடிதார் டாப் ஷோல்டர்லேருந்து தையலுக்காக 1.5 இன்ச்சில் அர்க்காட் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. கொஞ்சம் முன்னாடி இருக்குது. டாப்பில் உள்ள அளவுக்கே ஸ்லீவ்லேயும் அர்க்காட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரும். டாப்பில் உள்ள அளவு தான் கரெக்டான அளவு. அதே அளவுக்கு அர்க்காட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்லேயும். இப்போது தையல் லைன்லேயும் இந்த மாதிரி அர்க்காட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவ் அந்த மாதிரி பிரிச்சுட்டு குடஞ்சிக்கலாம். குடைகிறதுக்கு இந்த மாதிரி சென்டர் அர்க்காத்துலேருந்து சைடு அர்க்காத் வரைக்கும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். சென்டராக ஒரு 3/4 இன்ச் அளவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதை இந்த மாதிரி எஸ் மாதிரி வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டராக ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ரண்ட் பகுதின்னு தெரியும். அந்த 5 இன்ச்சு சுற்றளவுலேருந்து 1.5 இன்ச்சு கூட்டி அர்க்காத் பண்ணுறோம்ல, அது ஒரு சிலருக்கு ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன இருக்கும். அது டாப்பில் உள்ள அளவுக்கே அர்க்காத் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.